வணக்கம், வெல்கம் டு அம்மா அகாடமி. சமீபத்தில் இந்திய பாராளுமன்றத்தில் மத்திய அரசாங்கமானது குடியேற்றம் சம்பந்தமாக ஒரு மிக முக்கியமான ஒரு பில் மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் 2025 குடியேற்ற மசோதா 2025 என்ற பெயரில் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கான கட்டுப்பாடுகள் மற்றும் விதிகள் சம்பந்தமாக ஏற்கனவே இருக்கிற 4 சட்டங்களில் பல்வேறு திருத்தங்களை செய்து ஒரு புதிய மசோதாவை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடியுரிமை சட்டம் முதல்ல 1955ஆம் ஆண்டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 முதல்ல இயற்றப்பட்டது. அந்த சட்டம் 2019ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது. சிஏன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம் 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டது 2019. ஸோ அதில் என்ன மாதிரி திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டதுன்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாடுகளிலிருந்து 2014 டிசம்பர் 31க்கு முன்பு வரை இந்தியாவில் குடிபுகுந்த தஞ்சமடைந்த அந்த 3 நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளான சிறுபான்மை மதத்தவர்கள், பெர்சிக்யூட்டட் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் சொல்கிற ஹிந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மற்றும் பார்சி, கிறிஸ்டியன்ஸ் மற்றும் ஜெயின் சமூகத்தை சார்ந்த இந்த 6 மதத்தவர்கள் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளிலிருந்து 2014 டிசம்பர் 31க்கு முன்பு வரை இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருந்தால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்று இந்த குடியுரிமை சட்டத்தில் 2019ஆம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்டது. ஸோ மத்திய அரசாங்கம் இப்போ பாராளுமன்றத்தில் கொண்டு வந்துள்ள இந்த இமிகிரேஷன் அண்டு ஃபாரினர்ஸ் பில் 2025 எதற்கானதுன்னா, ஏற்கனவே வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கான கட்டுப்பாடுகள் சம்பந்தமாக 4 சட்டங்கள் இருக்குது. வெளிநாட்டிலிருந்து ஒருவர் இந்தியாவுக்கு வராங்கன்னா அவங்களுக்கான விதிகள், கட்டுப்பாடுகள் சம்பந்தமாக 4 சட்டங்கள் இருக்குது. அது பாஸ்போர்ட் ஆக்ட் 1920, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1939, ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 மற்றும் இமிகிரேஷன் ஆக்ட் 2000. இந்த 4 சட்டங்களின் வழியாகத்தான் ஏற்கனவே இந்தியாவிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். ஸோ இப்போ இந்த சட்டங்களில் திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த 4 சட்டங்கள் வழியாக ஏற்கனவே என்ன மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருந்ததுன்னா, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வருகை தரும் நபர்கள் இந்தியாவில் வந்த 14 நாட்களுக்குள்ள FRROன்னு சொல்கிற அல்லது FROன்னு சொல்கிற அலுவலர்கள்ட்ட பதிவு செய்யணும். அதாவது ஃபாரினர்ஸ் ரீஜனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அல்லது ஃபாரினர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், இந்த அலுவலர்கள்ட்ட 14 நாளுக்குள்ள கல்வி, மருத்துவ சிகிச்சை, எம்ப்ளாய்மெண்ட் இல்லை தொழில் ரீதியாக எந்த காரணங்களுக்காக இந்தியாவிற்கு வருகை தந்தாலும் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், எங்கெங்கே போக போகிறோம் அப்படிங்கிற தகவலை இந்த அலுவலகர்கள்ட்ட நம்ம வெளிநாட்டவர்கள் பதிவு பண்ணணும். இதே பாகிஸ்தானை சேர்ந்த வெளிநாட்டவராக இருந்தால் வித்தின் 24 ஹவர்ஸ் 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த அலுவலகர்கிட்ட பதிவு செய்யணும். அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்குது. ஏற்கனவே இந்த 4 சட்டங்களின் வழியாக இந்த கட்டுப்பாடுகள் இருக்குது. மற்ற வெளிநாட்டவராக இருந்தால் 14 நாட்களுக்குள்ள லாங் டேர்மில் இங்கே தங்க போகிறவங்க 14 நாட்களுக்குள்ள பதிவு பண்ணணும். அது பாகிஸ்தானை சார்ந்தவராக இருந்தால் இப்போ 24 மணி நேரத்துக்குள்ளே பதிவு பண்ணணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் சில பகுதிகளுக்கு வெளிநாட்டவர் செல்லணும்னா சிறப்பு அனுமதியும் பெற வேண்டும். வடகிழக்கு மாநிலங்கள், ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவு இந்த பகுதிகளுக்கெல்லாம் அந்த வெளிநாட்டவர் செல்லணும்னா சிறப்பு அனுமதியும் மத்திய அரசாங்கத்திட்ட பெற வேண்டும் அப்படிங்கிற கட்டுப்பாடும் ஏற்கனவே இருக்கிற இந்த ஃபாரினர்ஸ் சம்பந்தமான அந்த சட்டங்களில் 4 சட்டங்களில் இருக்குது. இப்போ இந்த சட்டங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு இதில் சில திருத்தங்களை என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, போலி பாஸ்போர்ட் அல்லது போலி விசாவை பயன்படுத்தி இந்தியாவிற்குள்ள நுழையிற அல்லது இங்கிருந்து இடம்பெயர்ற வெளிநாட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 முதல் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்படும் மற்றும் 1 லட்சம் முதல் 10 லட்சம் அபராதம் விதிக்கப்படும். அதிகபட்சமாக 7 ஆண்டு சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்று மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. மற்றும் வெளிநாட்டவர்கள் இங்கே வரும்போது அவர்கள் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் அது விடுதியாகட்டும், ஹோட்டல்ஸ் ஆகட்டும், அல்லது பல்கலைக்கழகங்களாகட்டும், அல்லது கல்வி நிறுவனங்களாகட்டும், அல்லது மருத்துவமனைகளாகட்டும் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு வருகை தரும் சர்வதேச விமானங்களோ அல்லது கப்பல் நிறுவனங்களோ தங்கள் நிறுவனங்களில் இங்கே வருகை தரும் அந்த நிறுவனங்களை பணிபுரியும் அந்த ஊழியர்கள் சம்பந்தமான தகவல்களை அரசாங்கத்திடம் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் இந்த புது சட்டத்தில் புதிய மசோதாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஏற்கனவே அந்த 4 சட்டங்களுக்கு பதிலாக தான் இந்த புதுசாக இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் 2025 மத்திய அரசாங்கம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இன்னும் சுற்றுலா
விசாவை அதிகப்படுத்துறதுக்காகவும் இன்னும் வெளிப்படைத்தன்மையை வந்து கொண்டு வரதுக்காகவும் வெளிநாட்டவர் வருகையை அதிகப்படுத்துறதுக்காகவும் இந்த தொழில் செய்வதை வந்து எளிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பல காரணங்களை சொல்லி இந்த இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் 2025 மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ளதாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்தியாவில் குடியுரிமை சட்டம் 1955 இயற்றப்பட்டது. அது 2019 சில திருத்தங்கள் செய்யப்பட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் இந்த 2025 வழியாக ஏற்கனவே இருக்கிற வெளிநாட்டவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கின்ற இந்த 4 சட்டங்களில் திருத்தங்கள் செஞ்சு புது விதிமுறைகளை வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது.